ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். மசாலாலாம் அரைச்சிட்டு இது சப்பாத்தி கூட, இட்லி, தோசை, பூரி இது மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10 இல்லைன்னா 12 பல், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 4 இல்லைன்னா 5 பல் சேர்த்திக்கோங்க. கிரேவி கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்டாக வரத்துக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு 1 இன்ச் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா துருவி கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பிரியாணி இலை 1 சேர்த்திக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 12 இல்லைன்னா 15 பல் சேர்த்திக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்போ மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததாக தனி கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் 1.5 சேர்த்திருக்கேன். நீங்கள் 2 இல்லைன்னா எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூட சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக கறி மசாலா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் 1 சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு எல்லா மசாலாவும் நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போது இதுக்கு நல்லா காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்திக்கோங்க. நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்தால் போதும். ரொம்ப கரிஞ்சி வேகணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்டுன்னு வதங்கிறதுக்காக கல் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மறுபடியும் உப்பு, அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தளவு சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி ஒரு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு பச்சை ஃப்ரெஷ் பட்டாணி நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ஒரு நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கோங்க. இது பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் அலம்பிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு விட்டுருக்கேன். சேர்த்திட்டு உப்பு இப்போ இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை பட்டாணியாக ஊற வச்சுருந்தா 6 இல்லைன்னா 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்னஸாக இந்த அளவுக்கு வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி நீங்களும் இந்த இப்படி ஒரு மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
சப்பாத்தி கூட இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.